நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானைகள் காப்பகத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு. ஃபர்ஸ்ட் நம்ம யானைகள் காப்பகம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். 1992 பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், அதாவது யானைகளை பாதுகாக்கணுன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. 1992 எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இந்த யானைகள் காப்பகன்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏரியாவோட ஓவர்லாப் ஆகி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வனவிலங்கு சரணாலயமாக இருக்கட்டும், இல்லை தேசிய பூங்காக்கள் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகி தான் இந்த ஏரியாவும் இருக்கும். ஸோ தனியாக யானைகள் சொல்லி ஒரு இடத்த ஒதுக்கல, அந்த ஏரியாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய யானைகளை பாதுகாக்கணுன்றதுக்காண்டி உருவாக்கப்பட்டதா இந்த ரிசர்வ்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எலிஃபண்ட் ரிசர்வ்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எலிஃபண்ட்க்கு கீழே வரக்கூடியதான். ஸோ இது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் ரிசர்வ்ஸை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 யானைகள் காப்பகத்தை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீலகிரி எலிஃபண்ட் ரிசர்வ். இது கவர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீலகிரி, ஈரோடு, தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எலிஃபண்ட் ரிசர்வ். இது கவர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் நீலகிரி அண்ட் கோயம்புத்தூர். அண்ட் தேர்ட் பெரியார் எலிஃபண்ட் ரிசர்வ். இதை வந்து நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் எலிஃபண்ட் ரிசர்வ்னு சொல்லுவோம். இது கவர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் தேனி, விருதுநகர் அண்ட் தென்காசி. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஆனைமலை எலிஃபண்ட் ரிசர்வ். இது கவர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். அண்ட் லாஸ்டா அகஸ்தியமலை எலிஃபண்ட் ரிசர்வ். இது கவர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. நீங்க இந்த 5 பிளேஸ்ல எதை விசிட் பண்ணிருக்கீங்க, எதை விசிட் பண்ண போறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.